கடற்கரும்புலி லெப்டினன்ட் கேர்னல் சிவரூபன். விடுதலை ஒன்றின் தேவையை உணர்ந்திருந்த சிவரூபன் 1995ஆம் ஆண்டு தன்னை போராளியாக இணைத்துக் கொள்கின்றான். கடற்புலிகளின் கதிரவன் ஒன்று பயிற்சி பாசறை இவனை உள்வாங்கிக் கொள்கின்றது. கடற்புலிகளின் சார்ல்ஸ் படையணியின் 50 கலிபர் கனரக ஆயுதத்தோடு பல கடற்சண்டைகளிலும் கடல் நடவடிக்கை அணியிலும் திறம்பட ஈடுபட்டிருந்த சிவரூபன் படகு சாரதியாகவும் கட்டளையிடும் அதிகாரியாகவும் படிப்படியாக தன் முயற்சியினால் வளர்ந்திருந்தான். இந்த கால பகுதியில் தன் மனதிற்குள் துளிர்விட்டிருந்த அந்த மென்மையான உணர்வினை வெளிப்படுத்தியிருந்தான். இவனது உணர்விற்கு மதிப்பளித்து கரும்புலி அணியில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட போது அங்கும் தனது திறமையினை வெளிக்காட்டினான். எப்போதும் எதிரியின் இலக்கு பற்றியும் எதிரியின் கலங்களை தகர்ப்பது பற்றியுமே இவனது சிந்தனை விரிந்திருக்கும். தன்னைப் போலவே போராளிகளை வளர்ப்பதில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்த சிவரூபன் தனது கடின உழைப்பால் எல்லோர் மனங்களிலும் ஓர் நிறைவான இடத்தை பெற்றிருந்தான். அர்ப்பணிப்பு நிறைந்த இவனது செயற்பாடு ஆழ் கடலோடும் அற்புதமான பணியில் அமர்த்தப்படுகின்றது. பொறுப்பு வாய்ந்த இந்த பணியில் படகின் வழிப்படுத்தினராக நீண்ட காலம் உழைத்தவன் 8/12/99 அன்று எதிரிகளின் சுப்படோரா கலம் மீதான தாக்குதலில் தன் இறுதி மூச்சை விடுதலை காற்றில் உலாவ விட்டான்.